Hi students, today we have to discuss about transistor. Transistor having two types, one is NPN transistor, another one is PNP transistor. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டையோடு அப்படின்னு பார்த்தோம். டையோடு டிரான்சிஸ்டர் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டையோடு ஹேவிங் only one junction, single junction, but transistor having two junction, junction 1 and junction 2. இதில் நம்ம டிரான்சிஸ்டர், நம்ம செமிகண்டக்டர், ஹிஸ்ட்ரி ஆஃப் செமிகண்டக்டர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். இந்த டிரான்சிஸ்டர் முத யார் இன்வென்டட் பண்ணாங்க அப்படின்னா, the transistor invented in December 1948 by a scientist J. Bardeen, W.H. Pratine and William Shockley அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல உள்ள பெல் லேபரேட்டரியில் ஒர்க் பண்ணுற சயின்டிஸ்ட். இவங்க ஃபஸ்ட் டைமாக டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சார் இருந்தது? அப்போ அதுக்கு முன்னாடி என்னது, வேக்யூம் டியூப்ஸ் இருந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேக்யூம் டியூப்ஸ். வேக்யூம் டியூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஆகணும், அது ஹாஸ்ட் வைஸ் அதிகம், ஃபேஸ் அதிகமாக எடுக்கும், பவர் சப்ளை ரொம்ப எடுக்கும், அதில் அப்ளிகேஷன் ரொம்ப கம்மி. இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது எதில் செஞ்சாங்கன்னா செமிகண்டக்டரில் வருது. செமிகண்டக்டரில் தான் என்ன பண்ணுறோம், நம்ம என் டைப் பி டைப்னு பார்த்தோம். என் டைப் செமிகண்டக்டர்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், பி டைப் செமிகண்டக்டர்னா என்னென்னு தெரியும். அந்த பிஎன், ஒரு பி டைப் என் டைப் ரெண்டையும் சேர்க்குறப்ப நமக்கு கிடைக்கிறதா அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டையோடுன்னு பார்த்தோம். அதில் ஒரு சிங்கிள் ஜங்ஷன் இருக்கும். பட் இதில் என்பிஎன், இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்சிஸ்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு சொல்லியிருக்கோம். இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இதான் நான் பிளாக் டயக்ராம் போட்டிருக்கேன், நம்ம டையோடு போட்ட மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என் அப்படிங்கிற மெட்டீரியல், மிடில் பி அப்படிங்கிற பி டைப் மெட்டீரியல், பழையபடி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு என் டைப் மெட்டீரியல். இப்போ பாருங்கள், இந்த பி டைப் மெட்டீரியல் மிடில் இருக்கிற பி டைப் மெட்டீரியலும் அடுத்து ரைட் சைடில் உள்ள என் டைப் இடையில ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது, J1 அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம அதில் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி ஜங்ஷன் இப்படி ஃபார்ம் ஆகுது. இதில் ஒரு ஜங்ஷன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு என் டைப் மெட்டீரியல் இருக்குது, என் டைப் மெட்டீரியல், மிடில் பி டைப். இந்த ரெண்டு மெட்டீரியல்களை இங்கே ஒரு ஜங்ஷன். இப்போ டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா டூ ஜங்ஷன் இருக்கும். டூ ஜங்ஷன் இருக்குது. இதில் இன்னொன்று என்ன அப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இதில் கரண்ட் கண்டக்ஷன் பை போத் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். எலக்ட்ரான்னாலையும் ஹோல்ஸ்னாலையும் கரண்ட் கண்டக்ட் பண்ணுது. அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், பிஜேடி. நியூஸில் அப்படி தான் கேட்பாங்க, சிலபஸில் இல்லாட்டாலும். பைபோலார், பை அப்படிங்கிறது டூ ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் 3 டெர்மினல் இருக்குது. இமிட்டரில் ஒரு டெர்மினல், பேஸில் ஒரு டெர்மினல், கலெக்டரில் ஒரு டெர்மினல். 3 டெர்மினல் இருக்கும் டிரான்சிஸ்டரில். இப்போ டையோடில் எத்தனை டெர்மினல் இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க, 2 டெர்மினல் இருக்கும். பியில் ஒரு டெர்மினல், என்ல ஒரு டெர்மினல், 2 டெர்மினல் இருக்கும். அதனுடைய சிம்பிள் உங்களுக்கு தெரியும். இப்போ டிரான்சிஸ்டர் அப்படின்னா இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இருக்கும், இது இமிட்டர், பேஸ், கலெக்டர். இமிட்டரில் ஆரமாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இமிட்டர்னா என்ன, பேஸ்னா என்ன, கலெக்டர்னு என்னன்னு நமக்கு தெரியணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ 3 டெர்மினல் டிரான்சிஸ்டர் ஹேவிங் 3 terminals,
One is emitter, the middle one is base, and right hand side one is the collector. What is emitter அப்படின்னா அது எங்கள் டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் செக்ஷன் ஆஃப் ஏ டிரான்சிஸ்டர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இமிட்டர். இந்த இமிட்டரில் வந்து என் டைப் மெட்டீரியல் சொல்லியிருக்கோம். டோப்பிங் எப்படி இருக்குன்னா மோர் ஹெவிலி டோப்டு, அதாவது இம்ப்யூரிட்டியை வந்து ஹெவியாக டோப் பண்ணி இதில் வச்சுருப்போம் என் டைப் மெட்டீரியலில். இரண்டாவது பாயிண்ட், அதாவது இமிட்டர்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த டிரான்சிஸ்டர். நம்பர் 2 மோர் ஹெவிலி டோப்டு. இப்போ இமிட்டருடைய வேலை என்ன அப்படின்னா இட் இமிட் சார்ஜ் கேரியர்ஸ். இமிட் ஆர் சப்ளைன்னு சொன்னாலும் சரி, அது இமிட்னு சொன்னாலும் இமிட் சார்ஜ் கேரியர்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, இதில் எலக்ட்ரான் இமிட் பண்ணுது. என் டைப் மெட்டீரியலில் எலக்ட்ரான் இமிட் பண்ணும். எதை சார்ஜ் அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன, எலக்ட்ரான் அல்ல ஹோல்ஸ், ரெண்டு தான் சார்ஜ். இப்போ இட் இஸ் என் டைப். இதில் பார்த்தீங்கன்னா என் டைப் மெட்டீரியலாக இருந்ததுன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இது என் டைப் மெட்டீரியல். இப்போ இட் இஸ் என் டைப் அப்படின்னா இமிட் எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும். இன்னொன்று என்ன சொல்லணும், பிஎன்பி டிரான்சிஸ்டர் சொல்லியிருக்கும். இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டரில் இமிட்டில் என்ன இருக்குன்னா பி இருக்கும், பி டைப். அப்போ இப்போ இட் இஸ் பி டைப், இட் இமிட் ஹோல்ஸ். எல்லாம் கவனிங்க, என்பிஎன் டிரான்சிஸ்டர்னா இதில் சார்ஜ் கேரியர் எதை எமிட் பண்ணோம், எலக்ட்ரான் எமிட் பண்ணோம். பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருந்ததுன்னா இமிட்டர் வந்து பி டைப் மெட்டீரியல், இட் இமிட் ஹோல்ஸ். இதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. கடைசி பாயிண்ட் என்ன சொன்னால் இமிட்டர் ஆல்வேஸ் ஃபார்வேர்டு பயாஸ் வித் பேஸ். இந்த இமிட்டர் பேஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார்வேர்டு பயாஸ். இந்த இமிட்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க, இது என் டைப் மெட்டீரியல். என் டைப் மெட்டீரியல் என்ன மைனஸு, இங்கே மைனஸ் டு மைனஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், இது மைனஸ் டு மைனஸ் கொடுத்தோம்னா என்ன பயாஸ் அப்படின்னா ஃபார்வேர்டு பயாஸ். அப்போ நம்ம இமிட்டர் வாட் இஸ் மீன் பை இமிட்டர்னா 4 பாயிண்ட்ஸ் தெளிவாக சொல்லியாச்சு. உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். சரி, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சொல்லிட்டீங்க சார், மிடில் என்ன இருக்குது அப்படின்னா பி டைப் மெட்டீரியல் இருக்குது. அப்போ பேஸ் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா மிடில் செக்ஷன் ஆஃப் ஏ டிரான்சிஸ்டர், தட் இஸ் பேஸ். பேஸ்னுடைய டோப்பிங் எப்படி இருக்குன்னா வெரி லைட்லி டோப்டு, ரொம்ப கம்மி. அதே மாதிரி இதனுடைய ஏரியா, இதனுடைய வித்து எப்படி இருக்குன்னா வெரி தின். இதனுடைய வித்து வெரி தின். எவ்வளோ இருக்குன்னா 10⁻⁻6 மீட்டருங்கிறாங்க. 10⁻⁻6னா 0.0005 ஜீரோஸ் வரும். அதுக்கப்புறம் 1 0.0 வரும். ஏரியானா வித்து. அதன் வித்து ரொம்ப கம்மி. எதை கம்பேர் பண்ணுறப்ப, இமிட்டரை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மி. இதில் இருக்கிறதே வித்து பார்த்தீங்கன்னா இந்த வித்துன்னு போட்டிருக்கேன். கலெக்டர்னுடைய வித்து தான் அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா இது சிறுசாக போட்டிருக்கேன், அதை விட சிறுசாக போட்டிருக்கேன், இது பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காண்டி. அப்போ வித்து அதாவது ஏரியான்னு பார்த்தோம்னா கலெக்டர்னுடைய ஏரியா அதிகமாக இருக்கும், இமிட்டர்னுடைய அதை விட கம்மியாக இருக்கும், பேஸ் அதை விட கம்மியாக இருக்கும். அப்போ இது 3 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அப்போ பேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னா பயாசிங், டிரான்சிஸ்டர் பயாசிங் கொடுக்கறதுக்கு பேஸ் இல்லைன்னா கொடுக்க முடியாது. பேஸ் தான் என்ன இதுக்கு இடையில் இருக்குன்னா இமிட்டருக்கும் கலெக்டருக்கு இடையில் பேஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பயாசிங் கொடுக்க முடியும், அதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ கடைசியில் கலெக்டர்னா என்ன, கலெக்ட் அப்படின்னா அதில் இமிட் அப்படின்னா இமிட்டுங்கிறது இமிட்டர், கலெக்டர்னா கலெக்டர் எதை கலெக்ட் பண்ணோம், சார்ஜ் கேரியரை கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கு நேமே அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர் எங்கே இருக்குது, கலெக்டர் ரீஜன் எங்கே இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த டிரான்சிஸ்டர், இது ரைட் ஹேண்ட் சைடு. டோப்பிங் எப்படி இருக்குன்னா மாடரேட்லி டோப்டு. டோப்பிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இமிட்டர் தான் நம்பர் 1. இதில் ஹெவிலி டோப்டுன்னு போட்டுருக்கோம். மோர் ஹெவிலி டோப்டு.
இமிட்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்ன அப்படின்னா மாடரேட்லி டோப்டு, பேஸ் வந்து வெரி லைட்லி டோப். அப்போ அதிகமாக இருக்கிறது இமிட்டர், அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிறது கலெக்டர், அதுக்காக விட கம்மியாக இருக்கிறது பேஸ் டோப்பிங்கில் பார்த்தீங்கன்னா. அடுத்து கலெக்டர் என்ன பண்ணும், கலெக்ட் சார்ஜ் கேரியர்ஸ் த்ரூ பேஸ். பேஸை வச்சுக்கிட்டு என்ன கலெக்ட் பண்ணுது, எதை கலெக்ட் பண்ணுது, சார்ஜ் கேரியர்ஸ். இப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர்னா எலக்ட்ரான் வந்து கலெக்ட் பண்ணும், பிஎன்பி டிரான்சிஸ்டர்னா ஹோலை கலெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இமிட்டர் பேஸ் அப்படி வச்சோம்னா ஃபார்வேர்ட் பேஸ் சொன்னோம். இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பேஸ் ஆல்வேஸ் ரிவர்ஸ் பேஸ், கலெக்டர் பேஸ் ஆல்வேஸ் ரிவர்ஸ் பேஸ். அதில் தான் ஒர்க் ஆகும், ரொம்ப முக்கியமானது. அது ஃபிசிக்கல் ஏரியா இப்போ சொன்னேன் நம்ம, ஃபிசிக்கலி கலெக்டர் ரீஜன் இஸ் லார்ஜர் தேன் த இமிட்டர். ஃபிசிக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்கும் கலெக்டர், அதை விட கம்மியாக இருக்கிறது இமிட்டர், அதை விட கம்மியாக இருக்குது பேஸ். அதெல்லாம் படத்திலே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பேன். புக்கிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறத நான் போட்டிருக்கேன். இதுதான் என்னது அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டரினுடைய பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமுடைய சிம்பிள் தான் இது. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் டிரான்சிஸ்டர். எப்படி டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர் முதல்ல பார்ப்போம் இந்த வீடியோவில். அடுத்து என்ன பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஒரு டிரான்சிஸ்டர் நம்ம தெளிவாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பிஎன்பி டிரான்சிஸ்டர் வெரி வெரி ஈஸி. இப்போ நம்ம ஒர்க்கிங் பார்க்க போகிறோம், நல்லா கவனிங்க. ஒர்க்கிங்கில் இப்போ பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இமிட்டர் பேஸ் ஃபார்வேர்ட் பேஸ் சொல்லியிருக்கோம். எப்படி மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இது ப்ளஸ் பிடிபிடி. இங்கே பாருங்கள் கலெக்டர் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் இது ப்ளஸ். இப்போ என்னது ரிவர்ஸ் பயாஸ். இப்படி எப்படி ஒர்க் ஆகுது நல்லா கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் பார்த்தீங்கன்னா இமிட்டர் பேஸ் வோல்டேஜ் இபி. இது வந்து என்னதுன்னா கலெக்டர் பேஸ் வோல்டேஜ். கலெக்டருக்கும் பேஸுக்கு இடையில் உள்ள வோல்டேஜ், இமிட்டருக்கும் பேஸுக்கு இடையில் உள்ள வோல்டேஜ். இல்லை ஒரு சில புக்கில் பாருங்கள் விஇன்னு போட்டிருப்பாங்க, விசிசின்னு போட்டிருப்பாங்க, இப்படியும் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் அடுத்து நம்ம நடத்த போகிறது உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், இப்போ நான் இதில் ஆன் பண்ணிட்டேன், இதையும் ஆன் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும், இது மைனஸ்னு என்ன அர்த்தம், எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான், ப்ளஸ்னால் டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் என்ன ஸ்டார்ட் ஆகும், இப்படி மூவ் ஆகுது, வயர் வழியாக அப்படி போகும், எக்ஸ்டர்னல் வயர் வழியாக எலக்ட்ரான் இப்படி போகுது. இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இப்படி உள்ளே வருது. எலக்ட்ரான் உள்ள இங்கே என்ன இருக்குது, எலக்ட்ரான் இங்கே இருந்ததுக்கு எலக்ட்ரான். அப்போ இந்த எலக்ட்ரான் உள்ளே போகுது. ஏன்னா இது வந்து இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ், இதை மைனஸ் கலெக்ட் பண்ணணும். இப்போ இது எலக்ட்ரான் ரெண்டு ரிப்பல் ஆகி உள்ளே போகும். இப்படியே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படியே என்ன உள்ளே மூவ் ஆகும், அப்படியே போகுது. எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகுது. உள்ளே மூவ் ஆகுதுன்னா இங்கே இருக்குது ஜங்ஷன் இருக்குது. இந்த ஜங்ஷன் என்னென்ன ஜங்ஷன் சிலிக்கான் அப்படின்னா என்ன சொல்லுவோம், சிலிக்கான் அப்படின்னா 0.7 வோல்ட் எலக்ட்ரான் வோல்ட்டு. அது வரைக்கும் அமைதியாக இருக்கும், அதுக்கப்புறம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க. இதில் 100% எலக்ட்ரான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிட்ட இருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் மூவ் ஆகுது, எலக்ட்ரான்லாம் மூவ் ஆகுது, சார்ஜ் மூவ் ஆகுது. இங்கே வர்றப்ப இது வந்து என்ன, பி டைப் மெட்டீரியல், அதான் பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பேஸுங்கிறது வெரி லைட்லி டோப்டு எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். வெரி லைட்லி டோப்டுனா ஹோல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வர்ற எலக்ட்ரான் வந்து இந்த ஹோலில் ரீகாம்பினேஷன் ஆகி என்ன ஆகுனா, இதில் வந்து ஒன்லி 5% ஆஃப் எலக்ட்ரான் இதில் வரும். ஒன்லி 5% ஆஃப் எலக்ட்ரான் இதனுடைய ரீகாம்பினேஷன் ஆகி 5% எலக்ட்ரான் இங்கே வரும். இது வந்து அப்படியே இதை நோக்கி இப்படி ட்ராவல் ஆகும். இதில் வந்து உட்காந்து மீதி எல்லாம் அப்படியே இதை கிராஸ் பண்ணி இப்படி வந்துடும். இது என்ன இருக்கும், ஜங்ஷனை கிராஸ் பண்ணி இங்கே வரும். ஜங்ஷனை கிராஸ் பண்ணி வருதுன்னா இது கலெக்டர், ஏன்னா ரிவர்ஸ் பேஸ், இது மைனஸ்.
இங்கே என்ன இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, இங்கே வர்றது எலக்ட்ரான். அப்போ ரிப்பல் ஆகி அப்படியே தள்ளும். இப்போ எலக்ட்ரான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் அப்படியே வருது. இதிலிருந்து இது வழியாக அப்படியே எலக்ட்ரான் இப்படியே ஃப்ளோ ஆகி இங்கே வருது அப்படின்னா இங்கே வரும். இந்த இந்த மைனஸ் இப்படி வருது. அப்போ இங்கே சார்ஜ், இந்த எலக்ட்ரான்ங்கிறது இந்த இடத்துல சார்ஜுங்கிறது எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகுது. இதில் வந்து 95% ஆஃப் எலக்ட்ரான் இதில் வருது. கலெக்டரில் 95% ஆஃப் எலக்ட்ரான் அப்படியே என்னது ஸ்டேட் ஆஃப் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி வந்துடும். ஒன்லி 5% ஆஃப் எலக்ட்ரான் வந்து இதில் பேஸ் வழியாக அந்த சார்ஜ் வருது. சார்ஜ்னா எலக்ட்ரான் வரும். அப்போ இங்கே கொடுக்குற இந்த 100% இந்த இது இஸ் ஈக்குவல் டு 5% ப்ளஸ் என்னது 95% இங்கே வருது. இப்போ சார்ஜ் இப்படி போகுதுன்னா கரண்ட்டுன்னு என்ன, வாட் இஸ் கரண்ட்? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் கரண்ட். நமக்கு தெரியும் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் கரண்ட். இப்போ சார்ஜ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு நோக்கி சார்ஜ் மூவ் ஆகுது. அப்போ கரண்ட் எப்படி மூவ் ஆகும்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு எப்படி வரும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோக்கி இப்படி மூவ் ஆகும். இந்த டைரெக்ஷனில் கரண்ட் மூவ் ஆகும். அப்போ கரண்ட்டு இமிட்டர் கரண்ட் பார்த்தீங்கன்னா இது வழியாக அப்படி வருது. இந்த சிம்பிள் எப்படி போகணும், இது இமிட்டர் கரண்ட். அதில் இந்த சிம்பிள் என்ன சொல்லுவோம்னா இமிட்டர் கரண்ட் அப்படின்னா ஐஇ அப்படின்னு சொல்லுவோம். இமிட்டர் கரண்ட் இது வழியாக வர்ற கரண்ட் வந்து பேஸ் கரண்ட் ஐபி. இதில் வழியாக வர்ற கரண்ட் வந்து ஐசி. இது ஐஇ, இது ஐபி, இது ஐசி. இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா இது வழியாக கரண்ட் எப்படின்னா சார்ஜ் இப்படி வந்து கரண்ட் இப்படி போகும். சாரி, இதில் சார்ஜ் இந்த டைரக்ஷன் வந்து கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இதில் ஐசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. அப்போ ஐஇ அப்படிங்கிற கரண்ட்டு இங்கே வருது, வெளியே வருது. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஐபி ப்ளஸ் ஐசி. இந்த ரெண்டுமே என்ன உள்ளே போகுது, இது வந்து வெளியே வருது. இந்த இது உள்ளே போகுது, இந்த கரண்ட்டு என்னது பேஸ் கரண்ட் உள்ளே போகுது, 5% போகும். கலெக்டர் வழியாக 95% கரண்ட் உள்ளே போகுது. 95% எலக்ட்ரானால கரண்ட் உள்ளே போகுது. ரெண்டு சேர்ந்து என்ன ஆகுதுன்னா பேஸ் வழியாக வெளியே வருது. அப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, இதில் கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா அவுட்வேர்ட் டைரக்ஷன். அப்போ இந்த ஆரோ ஹெட் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் போட்டிருப்போம். இந்த சிம்பிளில் ஒரு ஆரோ ஹெட் போட்டிருப்போம். இப்படி ஆரோ ஹெட். இந்த ஆரோ ஹெட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆரோ ஹெட் ரெப்ரசன்ட் கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன். கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் இன் என்பிஎன் டிரான்சிஸ்டர். அந்த கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னா வெளியே அவுட்வேர்ட் டைரக்ஷனில் போகுது. என்ன டைரக்ஷன்? அவுட்வேர்ட் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த அவுட்வேர்ட் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த ஆரோ ஹெட். அப்போ ஒரு சிம்பிள், இப்போ நான் இதில் என்னமே போடல, இமிட்டர் போட்டிருக்கேன், பேஸ் போட்டிருக்கேன். இது நீ என்ன டிரான்சிஸ்டர்னு நீங்கள் சொல்லிடணும். எதை வச்சு சொல்லணும்? கரண்ட் டைரக்ஷன் வச்சு சொல்லணும். இந்த ஆரோ ஹெட்டை வச்சு தான் என்ன பண்ணணும், இது என்ன டிரான்சிஸ்டர்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு சொல்லிடலாம். இதுதான் என்னது ஒர்க்கிங் ஆஃப் என்னது டிரான்சிஸ்டர். இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா NPN transistor with forward bias to emitter base junction நமக்கு தெரியும். reverse bias to collector base junction சொல்லியிருக்கோம். The forward bias causes the electron in a n-type emitter to flow towards the base. But this constitute a emitter current IE அப்படிங்கிற current form ஆகுது. As this electron flow through the n-type base, they tend to combine with the poles. 5% of electrons are combine with the poles. As this base is lightly doped, very thin, therefore only a few electron less than 5% combine with the poles to constitute base current IB அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிமைண்டர் 5% தான் சொல்லியிருக்கோம். ரிமைண்டர் கிராஸ் என்ன ஆகும்? ரிமைண்டர் கிராஸ் த பேஸ் ஜங்ஷன் டு த கலெக்டர் ரீஜன் டு கன்ஸ்டியூட் என்ன பண்ணும் அப்படின்னா கலெக்டர் கரண்ட் ஐசி ஃபார்ம் ஆகும். இன் திஸ் வே ஆல்மோஸ்ட் என்டையர் எமிட்டர் கரண்ட் ஃப்ளோ இன் த கலெக்டர் கரண்ட் கலெக்டர் சர்க்யூட்
it is clear that emitter current is the sum of சொன்னோம்ல emitter current is a sum of base current plus collector current. Base current plus collector current. அப்போ நம்ம NPN டிரான்சிஸ்டர் கிளியராக தெரிஞ்சு போச்சு. அதில் சிம்பிள் தெரியும். சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். இட்ஸ் இண்டிகேட் அவுட் கோயிங் ஆரோ. இட் இண்டிகேட் அவுட் கோயிங் ஆரோ. இது நல்லா தெரியணும். 3 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். முக்கியமான பாயிண்ட்டு இமிட்டர் பேஸ் கலெக்டர்னு சொல்லியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு பயாஸ் இது ஆல்வேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இமிட்டர் ஆல்வேஸ் ஃபார்வேர்டு பயாஸ் வித் பேஸ். கலெக்டர் அப்படின்னாவே என்னது ரிவர்ஸ் பயாஸ் தான். அப்படி இருந்தால் அதுதான் ஆம்பிளிஃபை பண்ணும். இப்போ டிரான்சிஸ்டர் அப்படின்னா இதனுடைய வேலை என்னென்னா இட் ஆக்ட் அஸ் ஆம்பிளிஃபயர். எப்போ ஆம்பிளிஃபயர் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இமிட்டர் ஃபார்வேர்ட் பயாஸ் இருக்கணும். கலெக்டர் வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருந்தால் தான் ஆம்பிளிஃபை பண்ணும். எப்படி சார் அப்படின்னா ஆக்டிவ் ரீஜனில் ஒர்க் ஆகும். டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவ் ரீஜனில் ஒர்க் ஆகும். ஆக்டிவ் ரீஜனில் எப்போ எல்லாம் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுதோ அப்போ என்ன பண்ணோம்னா ஆம்பிளிஃபை பண்ணும். சரியா? இப்போ இதை என்ன சொல்கிறாங்க கரண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரண்ட்டை என்ன எலக்ட்ரான் ஹோல்ஸ் இதனுடைய கரண்ட்டை பற்றி சொல்கிறோம். அதனால் இந்த டிவைஸ் பேர் என்னென்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டிவைஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா இதை அரேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேர் என்ன பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொன்னோம். பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இதுக்கு கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ். இதுக்கு பேர் என்ன கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ். நம்ம ஃபெட்டுன்னு அடுத்து பார்ப்போம். ஃபீல்ட் அவேர் டிரான்சிஸ்டர்னு பார்ப்போம். அது வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணும். டிரான்சிஸ்டர் வந்து கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இதுக்கு என்ன கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இது உண்மையில் கேட்பாங்க எப்படி சார் டிரான்சிஸ்டர் நேம் வந்தது, டிரான்சிஸ்டர் அப்படின்னு நேம் எப்படி வந்தது, டிரான்சிஸ்டர் அப்படின்னு நேம் எப்படி வந்தது அப்படின்னா உள்ள வெரி சிம்பிள். எப்படி சொல்கிறாங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் நல்லா கவனிங்க. இந்த இன்புட் சைடில் ஃபார்வேர்டு என்ன பயாஸு ஃபார்வேர்டு பயாஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார்வேர்டு பயாஸ் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அவுட்புட் சைடு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவுட்புட் சைடில் ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன அதனுடைய ரேஸ் என்ன ஹை ரெசிஸ்டன்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. ரெசிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃப்ளோ சார்ஜ் ஃப்ளோ எப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு ஃப்ளோ ஆக போகுது. அதை வச்சு தான் நேம் வைக்கிறாங்க. எப்படின்னா டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர் அப்படின்னா இதில் சொல்லிடுறேன். அப்படின்னா என்னதுன்னா டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ரெசிஸ்டர். டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ரெசிஸ்டர் எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, லோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுல எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டிஆர்ஏஎன்எஸ் இதை தனியாக எடுத்துக்கிட்டோம். இந்த ரெசிஸ்டர் அப்படிங்கிறதுல இந்த ஐயில இருந்து இதை தனியாக எடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டையும் அப்படியே சேர்த்துரும். இது ரெண்டையும் சேர்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்குல்ல ISTOR டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுக்கிறாங்க. இப்போ லோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் போகிறதுனால என்னென்னா இந்த இடத்துல ஒரு சிக்னல் கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஒரு சிக்னல் ஏசி சிக்னல் இங்கே கொடுக்குறோம். இப்படி இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா வெரி லோ சிக்னல்.
நம்ம மைக்கில் பேசுகிறோம் அப்படின்னா சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து ஸ்பீக்கருக்கு போகணும் அப்படின்னா ஆம்பிளிஃபையர் இருந்தால் தான் வந்து ரீச் ஆகும். இது வந்து வெரி லோ சிக்னல் கொடுக்கணும். இது சிக்னல் இன்புட் சிக்னல் இது கொடுக்குறோம். பட் அவுட்புட்டில் வர்றப்ப எப்படி கிடைக்கும்? அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? இந்த இடத்துல அவுட்புட் இங்கே எடுக்கிறோம், இந்த இடத்துல அவுட்புட் எடுக்கிறோம், அவுட்புட் வோல்டேஜ் இந்த இடத்துல பார்க்குறோம், வோல்ட்மீட்டர் வச்சு அவுட்புட் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சிக்னல் இப்படி ஆம்பிளிஃபை ஆகிருக்கும். அப்போ லோ சிக்னலை ஹை சிக்னலாக என்ன பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எதனால பண்ணுதுன்னா லோ ரெசிஸ்டன்ஸுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால பண்ண முடியுது. அப்படி இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம், இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ரெசிஸ்டர். அந்த டிரான்ஸ்ஃபருடைய ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸும் ரெசிஸ்டரில் உள்ள கடைசி 4 லெட்டர்ஸையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்சிஸ்டர்னு நேம் வச்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. டிரான்சிஸ்டர் இல்லாத இடமே கிடையாது. இது எங்கேயெல்லாம் ஒர்க்காது அப்படின்னா சும்மா ஒன்று என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் இந்த பயாசிங்கை பொறுத்து இது வந்து ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா J1 அப்படின்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது, J2 அப்படிங்கிற ஜங்ஷன். அப்போ அந்த ரீஜன் ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னா ரீஜன் அதில் வந்து ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜங்ஷனுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா J1ல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார்வேர்டு பயாஸ் கொடுத்துருக்கோம். ஜங்ஷன் 2க்கு என்ன கொடுத்துருக்கோம், ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்துருக்கோம். இப்படி இந்த ஜங்ஷன் 1க்கு ஃபார்வேர்ட் பயாஸ், ஜங்ஷன் 2க்கு ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்தா ஆக்டிவ் ரீஜனில் ஒர்க் ஆகும். இந்த ரீஜனில் ஆக்டிவ் ரீஜனில் ஒர்க் ஆச்சுன்னா இதனுடைய அப்ளிகேஷன் என்ன, ஒர்க்கிங்ல அப்ளிகேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன். என்ன ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணால் சிக்னலை ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுது. நல்லா கவனிங்க, இப்படி பிரிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுற, ரெண்டுமே ஃபார்வேர்ட் பயாஸ் கொடுக்கு. இதுக்கு ஃபார்வேர்ட் பயாஸ், இதுக்கு ஃபார்வேர்ட் பயாஸ். என்ன கொடுத்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி ஃபார்வேர்ட் பயாஸ் இப்படி போகுது. இங்கே ஃபார்வேர்ட் பயாஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இது மைனஸ், இந்த மைனஸ், இது மைனஸ் கொடுத்தா அண்ணன் இப்படி போயிடும். எலக்ட்ரான்லாம் என்ன இங்கேருந்து இப்படி போகும், இந்த பக்கம் வர முடியாது. அப்போ இங்கே என்னன்னா சேச்சுரேஷன் ஆகிடும். இப்போ சேச்சுரேஷன் கண்டிஷனில் வந்துடும். சேச்சுரேஷன் அப்படின்னா ஆன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இது ரிவர்ஸ் பயாஸ், இதுவுமே ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. கொடுத்து நீ யோசிச்சு பாரு, வீட்டில் போட்டு யோசிச்சு பாரு. கட் ஆஃப் ரீஜன் வரும். கட் ஆஃப் அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம். இந்த ஆன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், ஆஃப் அப்படி இதில் எங்கே வரும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வரும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் எங்கே யூஸ் ஆகுதுன்னா கேட்ஸில் யூஸ் ஆகும். கேட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க ப்ளஸ் 2ல, கேட்ஸ் அப்படின்னு சொல்லி. கேட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆன் ஆஃப். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னதான் ஆன் ஆஃப், ஹை ஸ்டேட் லோ ஸ்டேட். இதை தவிர டிஜிட்டலில் ஒன்றுமே கிடையாது. 0 1, இது வந்து 1, இது 0. ஆன் அப்படின்னா 1, ஆஃப் அப்படின்னா என்னது 0. இந்த ரெண்டு தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். 1 0 தவிர டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் என்னது ஆன் ஆஃப் தான். அப்போ என்ன சுவிட்சிங் ஃபங்க்ஷனில் யூஸ் ஆகுது. அப்போ டிரான்சிஸ்டர் எங்கேயெல்லாம் யூஸ் ஆகுது, ஆக்டிவ் ரீஜனில் அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷனில் யூஸ் ஆகுது. சேச்சுரேஷன் கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து சுவிட்சிங் சர்க்யூட்டில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இதில் புக்கில் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துக்கோ. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் பார்த்துருக்கேன். எவ்வளோ நாள் ஆச்சு, 1948, இப்போ 2020 ஆச்சு. 72 இயர்ஸ் ஆகுது. டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சி 72 இயர்ஸ் ஆகுது. இன்னும் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அப்போ இது பெஸ்ட்டாக இருக்கிறதா தான் யூஸ் பண்ண முடியுது. எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், வேக்யூம் டியூப்ஸை ரீப்ளேஸ் பண்ணி டிரான்சிஸ்டர் செமிகண்டக்டர் என்னைக்கு வந்ததோ அது பெரிய ரெவல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டிவைஸ் வந்ததுனாலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கை அடக்கமாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கை அடக்கமாக இருக்குது, எவ்வளோ ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு நம்ம வேக்யூம் டியூப்ஸ் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பீரோ அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்படியா இருக்குது, லேப்டாப்னு சொல்லி சிறுசாக வந்துருச்சு. நம்ம பிசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக வந்துருச்சு. சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அப்படியே ரிடியூஸ் பண்ணி சிறுசாக வந்துருச்சு. அப்போ ஒரு ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் டோப் பண்ண வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே. ஒரு ஒரு ஐசிக்குள்ளே ஏகப்பட்ட டிரான்சிஸ்டர் உள்ளே இருக்குது. ஒன்று நீங்கள் நல்ல நம்ம ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரியிலாம் ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எத்தனை டிரான்சிஸ்டர் வேணும் அப்படின்னா 5 டிரான்சிஸ்டர் 5 to 6 டிரான்சிஸ்டர் வேணும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெமரி அப்படின்னு இருக்குது, டைனமிக் மெமரின்னு இருக்குது. ஸ்டாட்டிக் மெமரி அப்படின்னா டிரான்சிஸ்டருடைய எண்ணிக்கை ஒரு மாதிரியாக இருக்கும். டைனமிக் மெமரி அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கை ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 6 டிரான்சிஸ்டர் வேணும்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு டிரான்சிஸ்டர் தேவைப்படுது, எவ்வளோ ஒர்க் ஆகுது. இப்போ செமிகண்டக்டர் மெட்டீரியல்னால தான் எந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமானது டிரான்சிஸ்டர். இப்போ டிரான்சிஸ்டர் நம்ம என்ன என் டைப்பில் என்பிஎன் டிரான்சிஸ்டர் பார்த்துக்கணும். என்பிஎன் டிரான்சிஸ்டர் பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் பிஎன்பி டிரான்சிஸ்டர். உங்களுக்கு இது புரிஞ்சால் இதே மாதிரி பிஎன்பி டிரான்சிஸ்டர் இந்த இடத்துல போட்டு அதுக்கு ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், மற்றபடி சொல்லியாச்சு. எமிட்டர்னா என்ன, கலெக்டர்னா பேஸ்னா என்ன, கலெக்டர்னா என்ன, எப்படி என்ன நல்ல டீட்டெயில் சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் அதனுடைய ஒர்க்கிங் வந்து அடுத்த வீடியோ கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பாய்.